ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமான நேரங்கள்ல கேட்ட துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா, இறைவா ஏண்ட உள்ளத்துக்கு இறையச்சத்தை தந்து விடு. வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா, உள்ளங்களை தூய்மைப்படுத்துவதில் நீதான் சிறந்தவன் இறைவா, ஏண்ட உள்ளத்தை தூய்மைப்படுத்தி விடு. அந்த வலியுஹா வ மௌலாஹா, நீதான் உள்ளத்துக்கு பொறுப்புதாரியாக இருக்கிறாய், ஏண்ட உள்ளத்தை சுத்தப்படுத்தி விடு. அல்லாஹும்ம, இறைவா, இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா, பயனற்ற அறிவை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வ மின் கல்பின் லா யக்ஷா, அல்லாஹுவை அஞ்சாத உள்ளத்தை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் அஞ்சாத உள்ளம் இருந்து ஒரு மூமினுக்கு என்ன நன்மை, ஒரு மூமினுக்கு என்ன பயன்? இன்னொரு துஆ ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. ரசூலுல்லாஹ் கேட்ட துஆ, இறைவா எனக்கு நேர்வழியை தந்து விடு, உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. இறையச்சத்தை தந்து விடு, உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. வல் அஃபாஃப், போதுமென்ற பேணுதலை தந்துவிடு, உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. வல் கினா, போதுமென்ற உள்ளத்தை தந்துவிடு. அன்பாண்டவர்களே, ரசூலுல்லாஹ் கேட்ட துஆவிலே உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட துஆவை ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள். இன்னொரு துஆ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க பாருங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக, இறைவா உன்னை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மினல் அஜஸ், இயலாமை, உள்ளத்துல வார நோய். வல் கசல், சோம்பர, உள்ளத்துல வார நோய். வல் ஜுபுன், கோழைத்தனம், உள்ளத்துல வார நோய். வல் புஹ்ல், கஞ்சத்தனம், உள்ளத்துல வார நோய். உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட எல்லா நோயை விட்டும் ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடிருக்காங்க. ஏன்? உள்ளம் சுத்தமடைந்தால் ஒரு மனிதனுக்கு நல்லவனாக வாழலாம். கடைசியாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக கேட்ட ஒரு துஆவை பத்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டுகின்ற இறைவா, சப்பித் கல்பி அலா தீனிக, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் உறுதிப்படுத்தி விடு. வ யா முஸர்ரிஃபல் குலூப், உள்ளங்களை திருப்புகின்ற இறைவா, ஸர்ரிஃப் கல்பி அலா தாஅதிக, என்னுடைய உள்ளத்தை உன்னை வணங்குவதன் பக்கம் திருப்பி விடு. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பாங்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்க ஏன் இந்த துஆவை அதிகமா கேக்குறீங்கன்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இன்ன குலூபல் இபாதி பைன இஸ்பஐனி மின் அஸாபிஇர் ரஹ்மான். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, முழு மனித சமூகத்துடைய உள்ளமும் அல்லாஹ்வுடைய விரல்களில் இரண்டு விரல்களுக்கு இடையில் இருக்கின்றன. யுகல்லிபுஹா கைஃப யஷா, அவன் விரும்பிய மாதிரி பிரட்டி கொண்டிருக்கிறான். எனவே உள்ளம் பிறண்டு போயிட்டுதுண்டா நான் நாசமா போயிருவேன். அதனால அல்லாஹ் கிட்ட உள உறுதியையும் இபாதத்துகளில் ஆர்வத்தையும் கேட்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. எனவே உள தூய்மைக்காக, உள பக்குவத்திற்காக அல்லாஹ் ரமதானை தந்திருக்கிறான். இந்த ரமதானை பயன்படுத்திக் கொண்டு உள பக்குவத்தை அடைந்து கொள்ளும் முகமாக ரசூலுல்லாஹ் கேட்ட அந்த துஆக்களை பாடமாக்கி கொண்டு அதிகம் அந்த துஆக்களை கேட்டுக்கொண்டு உள்ளத்தை பக்குவப்படுத்துகின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து மரணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அதற்குரிய பாக்கியத்தை தந்தருள வேண்டும்.